சத்தியம் அப்படிங்கிறது மாறாதது. இடம், காலம், சூழ்நிலை மாறினாலும் மாறாமல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று தான் சத்தியம் அப்படிங்கிறது. மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய உடலோ, மனமோ, எண்ணமோ, அறிவோ சத்தியம் அல்ல. அதன் பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய உயிர்த்தன்மையான இறைத்தன்மை தான் சத்தியம் அப்படிங்கிறது. எந்த ஒரு பெயரும் இல்லாத, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத, எந்த ஒரு உருவமும் இல்லாத தூய உணர்வாக இருக்கக்கூடியது தான் சத்தியம் அப்படிங்கிறது. அந்த சத்தியம்தான் இறைவனாகவும், இந்த பிரபஞ்சமாகவும், இயற்கையாகவும், நீங்களாகவும், இங்கே உள்ள அத்தனையுமாகவும் இருப்பது இந்த சத்தியம்தான். இப்படி இருக்கக்கூடிய சத்தியத்தை எல்லாராலும் ஏன் உணர முடியல அப்படின்னா, சத்தியம் மறைந்திருக்கலை, நீங்கள் தான் அந்த சத்தியத்தை மறைச்சி வச்சுருக்கீங்க. அதாவது சூரியன் மேகத்திற்கு பின்னால் இருக்கும்போது சூரியன் மறைந்தது போல் தோன்றும், ஆனால் அது மறையலை, அங்குதான் இருக்கும். அதே போல்தான் எப்போதும் மாறா தன்மையுடன், அழியா தன்மையுடன் இருக்கக்கூடிய சத்தியம் அது எப்போதும் போல் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் தான் உங்களுடைய மாயையால் மறைச்சி வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஆணவம், எதிர்பார்ப்பு, பயம், உங்களுடைய சுயநலம், இவற்றால் அந்த சத்தியத்தை மறைச்சி வச்சுருக்கீங்க. இன்னும் சிலர் இப்படி சத்தியங்கிறது ஒன்று இருக்குது, அந்த சத்தியத்தை தான் நம்ம உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறத அவங்க அறிவுபூர்வமாக தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஆனால் அந்த சத்தியத்தை தவிர்த்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆணவமும் சத்தியமும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ள முடியாது. ஆணவம் இல்லாத நிலைதான் சத்தியம் வெளிப்படக்கூடிய நிலை. அதனால் நம்முடைய ஆணவத்தை இழந்துருவோம், நம்மளை பெருமைப்படுத்தி கொள்ள முடியாது, நம்மளை நிலைநிறுத்தி கொள்ள முடியாது, நம்மளை பற்றி நம்மளே நினைத்து கொண்டிருப்பது எல்லாம் தகர்த்து எறியப்படும். அதனால் சத்தியம் வேண்டாம் அப்படின்னு சத்தியத்தை தவிர்த்துடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சத்தியத்தை போதிக்கிறத கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அவர்களுடைய விருப்பத்திற்கு சாதகமான பேச்சுக்களை தான் கேட்பாங்க, அவர்களுடைய ஆணவத்திற்கு ஒத்துப்போகிற பேச்சுக்களை தான் கேட்பாங்க, கற்பனை கதைகளை தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, சத்தியத்தில் நிலை பெறணும் அப்படின்னா தன்னை இழக்க வேண்டி வரும், தன்னை இழந்துருவோம் அப்படிங்கிற பயத்தில் அந்த சத்தியத்தை தவிர்த்துடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், சத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் இழக்கக்கூடிய நிலை தான் சத்தியம். அது நினைத்து பார்க்க முடியாத தன்மை தான் சத்தியம் அப்படிங்கிறது. நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது, இகழ்ச்சி புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. உங்களுடைய சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் அந்த சத்தியத்தை அடக்கி வைக்க முடியாது. உங்களுடைய சமுதாய சட்டத்திட்டத்திற்கெல்லாம் அந்த சத்தியத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அத்தனைக்கும் கடந்து, அத்தனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது தான் அந்த சத்தியம். அப்படி இருக்கக்கூடிய சத்தியம் உங்களுக்குள்ளே வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னா, அதற்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இங்கே நீங்கள் எல்லாரும் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். ஆமாம், நீங்கள் எல்லாரும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கீங்களா சொல்லுங்கள்? உங்களுக்கு உள்ள வேறு ஒன்றாகவும் சமுதாயத்திற்கு வேறு ஒன்றாகவும் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கீங்க. சமுதாயத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் தான் நடித்து கொண்டு இருக்கீங்க. என்னவா இருக்கீங்களோ அப்படியே ஒரு வெளிப்படைத்தன்மையாக யாரும் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன், நான் சரியானவன், என்கிட்ட எந்த தவறும் இல்லை, என்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு நிரூபிப்பீங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அது சார்ந்து மட்டும்தான் உண்மைன்னு நிரூபிப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு அனுபவம் இல்லாத விஷயத்த உண்மை இல்லை, அது போலி அப்படின்னு நிரூபிக்க போராடுவீங்க. எல்லாரும் இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படி தான் வெளி வேஷம் போட்டுக்கொண்டு தான் இருக்கீங்க. யாருமே உண்மையாக இல்லை,
உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு தான் இருக்கீங்க. உங்களை நீங்களே பாருங்கள், ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் ஆமாவா இல்லையான்னு பாருங்கள். அதனால் முதல்ல நீங்கள் செய்கிற தவறுகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள அந்த சத்தியம் வெளிப்படும். இன்றைக்கி எல்லாருமே சமுதாயத்துக்கு ஒரு முகமும் அவர்கள் உள்ளுக்குள்ள பல முகமும் பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு தான் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. இப்படி பல முகமூடிகளோடு இருக்கும்போது அந்த சத்தியம் வெளிப்படாது. எந்த ஒரு முகமூடியும் இல்லாமல், எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், எந்த ஒரு வெளி வேஷமும் இல்லாமல், எந்த ஒரு நடிப்பும் இல்லாமல், நல்லவனாகவும் இல்லாமல் கெட்டவனாகவும் இல்லாமல், வெறும் சுயமா இருப்பா ஒரு வெற்றுத்தன்மையில் ஒரு குழந்தைத்தன்மையில் நீங்கள் இருக்கும்போது தான் சத்தியம் உங்களுக்குள் வெளிப்படும். அப்போ தான் சத்தியம் வெளிப்பட்டு சத்தியத்தில் நிற்பீங்க. அந்த தன்மையில் உங்களுடைய பேச்சில் சத்தியம் வெளிப்படும், உங்களுடைய செயலில் சத்தியம் வெளிப்படும், உங்களுடைய சிந்தனையில் சத்தியம் வெளிப்படும். இப்படி அனைத்திலும் சத்தியம் வெளிப்பட்டு சத்தியமாகவே வாழ்க்கையை வாழ்வீர்கள். இப்படி சத்தியமாகவே உருமாறி சத்தியமாகவே வாழ்வதற்குத்தான் ஒவ்வொருத்தரும் பிறவி எடுத்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இதை உணராத வரை, இந்த சத்தியமாக நீங்கள் உருமாறாத வரை உங்களுடைய பிறவி சூழல் உங்களை விட்டு வைக்காதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் இதற்கு முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதாவது நீங்கள் உண்மையாக இருக்க ஏன் அங்கே தயங்குறீங்க, ஏன் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அதற்கு காரணம் இந்த சமுதாயம் உண்மையாக இருக்கும்போது சமுதாயம் டோட்டலாக அவர்களை எதிர்க்கும். சமுதாயம் அவர்களை எதிரியாக பார்க்கும், அப்படியே ஒரு அகைன்ஸ்டாக தான் பார்க்கும். அதனால தான் அவர்களோடு நம்மளும் சேர்ந்து நடிச்சுட்டு போயிடலாமே 10ஓடு 11 அப்படின்னு சிலரெல்லாம் அதற்காக தான் நடித்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது உண்மையை சமுதாயம் எதிர்க்கத்தான் செய்யும். அதை நீங்கள் அங்கு எதிர்த்து கடந்து வந்து தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ எதிர்த்தாலும் அங்கே எதிர்க்கக்கூடியவன் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா உண்மையின் பக்கம் இறைவன் நிற்பான். இறைவனுடைய முழு பாதுகாப்பில் தான் அங்கே இருப்பீங்க. அதனால் யார் எதிர்த்தாலும் யார் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தான் ஜெயிக்கும், அந்த சத்தியம்தான் ஜெயிக்கும். அதனால் உண்மையின் பக்கம் நில்லுங்க. அதாவது உண்மை அப்படின்னா நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு தவறாக நினச்சிக்காதீங்க. நல்லவனாக இருக்கிறது எளிது. நல்லவனாக இருக்கும்போது நடிச்சுட்டு போயிடலாம், ஒரு செகண்ட் கூட ஆகாது நல்லவனாக மாறுறதுக்கு. அங்கே நடிச்சுட்டு போயிடலாம். எந்த ஒரு நடிப்பும் எந்த ஒரு வெளி வேஷமும் இல்லாத நிலை தான் உண்மையாக இருக்கக்கூடியதுங்கிறது. அதாவது இப்படி சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. உண்மைங்கிறது இறைவனுடைய தன்மை, நல்லவன்கிறது மனிதனுடைய தன்மை. சூழ்நிலை வந்தால் அந்த நல்லவன்கிறது மாறிட்டு போயிடுவான். ஆனால் இந்த உண்மைங்கிறது என்ன சூழ்நிலை வந்தாலும் மாறாத தன்மை தான். இப்படி சொல்லணும்னா உயிரையே அங்கே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் மாறாத தன்மை. நான் இப்படி தான் இதுதான் அப்படின்னு நிற்கக்கூடிய நிலை தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த உண்மைக்கும் நல்லவனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்படி உண்மையாக இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த சத்தியம் தானே வெளிப்பட்டு நிற்கும்.